ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பச்சை பட்டாணி 50 கிராம், 2 கேரட், ஒரு சின்ன பீட்ரூட், 1 கப் அவல், 1 கப் ரவை, 2 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரவையவும் அவளையும் தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுபோல் கேரட், பீட்ரூட், பட்டாணி, மிளகாய், இஞ்சி இதையும் தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மதியம் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். இதை நல்லா சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரலையா, கவலை விடுங்க, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். 10 நிமிடத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம கொழுக்கட்டை அவிக்கிற மாரி ஆவியிலே தான் நம்ம அவிக்க போகிறோம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பு கூட நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த பால்லாம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. வெந்த உடனே அந்த பீட்ரூட் கலரே மாறி இருக்கு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடுகும் எள்ளும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இட்லி பொடி போட்டுக்கலாம். நான் இதில் இறால் பொடி தான் போட்டிருக்கேன். அது வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பொடி எண்ணெயிலே வதவனட்டும். அவிச்சு வச்சுருக்க அந்த பாலெல்லாம் கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். இதை அனைவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மார்னிங் ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் போகிற குழந்தைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போவாங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட சைட் டிஷ் தேவைப்பட்டால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் தயிர் போட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு